பறிக்காத, நான் தான் பறிப்பேன். கையாரி, நான் தான் பறிப்பேன். ஏய், நான் தான்டா பறிப்பேன். நான் தான் பறிப்பேன்னு சொல்றேன்ல. சரி, பறிச்சு கொடு. என்னது, பறிச்சிட்டு உனக்கு கொடுக்கணுமா? பின்ன யாருக்கு கொடுக்க போற? நான் ஏன் மேகா கொடுக்க போறேன். அக்கா நான் இருக்கும்போது மேகா குடுப்பியா? ஏய் கைய விடுறா. ஏய் கைய விடுறானா? இரு, உன்னை நான் மண்டைய ஓடுறேன். ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருமா, சித்து பூ கொடுக்க மாட்டேங்கறான். மேகாக்கு தான் கொடுப்பானா. ஏய் உன் அக்கா தானடா, குடுடா. அதெல்லாம் தெரியாது, மேகா தான் எனக்கு பொண்டாட்டியா? ஆமா. இவ வயசுக்கு சின்ன பசங்களோட விளையாடுவாங்க, ஆனா பழக்க வழக்கத்தை பாரு. அம்மா பூமா. இவ ஒருத்தி. எனக்கு பர்த்டேக்கா. ஓ பர்த்டேவா? சரி இரு, ஒரு நிமிஷம் வரேன். இந்தா. வேணாங்க்கா, வேணாங்க்கா. பரவாயில்லடா, வச்சுக்கோ. விஷயம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்க்கா. நல்லா படிக்கணும்னு. சரிக்கா. என்னடா சித்து இங்க நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன், என் கூட பேசாத போ. சரி பேசாத. ஏன் பூ பிச்சு போட்ட? பின்ன அவனுக்கு எதுக்கு நீ முத்த கொடுத்த? அவனுக்கு பிறந்த நாள்டா. அவனுக்கு பிறந்த நாள்லாம் விஷ் பண்ண காசு கொடுத்த, அது போதா? உன் பிறந்த நாளைக்கு உனக்கு கிஸ் பண்ணுவல்ல, அந்த மாதிரி தான். அவனும் நானும் ஒண்ணா? சரி, இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ என்ன தவிர வேற யாருக்கும் முத்த கொடுக்க கூடாது. ஓ என்ன ஓ? ஒன்றும் இல்லை, இப்போதானே சொன்னேன். இனிமேட்டு யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ்? என்ன சொல்லிடுற? ஒன்றும் இல்லைப்பா, ப்ராமிஸ். இனிமேட்டு யாரையும் கிஸ் பண்ண மாட்டல? இங்கதான் நிப்பாட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தம்பி, யார் வேணும்? என் பேர் சித்தார்த். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். இது மேகவர்ஷினி வீடு தானே? என்னது மேகவர்ஷினியா? எந்த ட்ரெஸ் வேணும்? நம்பர் 13 சாய்பாபா ஸ்ட்ரீட், நீலாங்கரை. ஆமா, இந்த ட்ரெஸ் தான். ஆனா மேகவர்ஷினி. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் கேட்டு வந்துடுறேன். என்ன வேணும்? அக்கா, அம்மா பேரு மேகாவா மேகவர்ஷினியா? மேகவர்ஷினி தான். ஏன்? லண்டன்ல இருந்து அம்மாவை பார்க்க சித்தார்த்தன்னு ஒருத்தர் வந்திருக்காருமா. சரி, நீ வெயிட் பண்ண சொல்லு, நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரியா? அம்மா. என்ன மல்லி? உங்களை பாக்குறதுக்கு லண்டன்ல இருந்து சித்தார்த்னு ஒரு தம்பி வந்திருக்காங்க. சித்தார்த்தா? லண்டன்ல இருந்து? லண்டன்ல எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லையே. ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்திருப்பாரா இருக்கும். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். தம்பி, உங்களை யாருன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன யாருன்னு தெரியாது நாங்களா? ஆமாப்பா, அப்படிதான் சொன்னாங்க. என் பேரை கரெக்டா சொன்னீங்களா? உங்க பேர் சித்தார்த் தானே? ஆமா. நீங்க லண்டன்ல இருந்தானே வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப நான் சொல்றது கரெக்ட் தான். உங்களை யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. ஆண்டி, மறுபடியும் ஒரு தரம் சொல்லி பாக்குறீங்களா? அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்லப்பா. கிளம்புங்க. ஆண்டி, 1 செகண்ட். என்னப்பா? எங்க ஊர் பேர் லட்சுமிபுரம், அம்மா பேரு பார்வதி, அக்கா பேரு பத்மாவதி, அவங்க தம்பி சித்தார்த் என்ன சித்துன்னு சொல்லுவாங்க. இந்த டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. அப்படியும் என்ன தெரியாதுன்னாங்கன்னா I'll leave from here. சரி, சொல்றேன்ப்பா. அம்மா. போயிட்டானா? இல்லம்மா. என்னாச்சு? அந்த தம்பி ஊர் பேர் வந்து லட்சுமிபுரம், அம்மா பேரு பார்வதியா, அக்கா பேரு பத்மாவதியா. அவங்க தம்பி சித்துவா? தெரிஞ்ச பையன்தான். நான் பார்க்கும்போது அவன் சின்ன பையன், அதான் ஞாபகமே வரல. சரி, அவனை உட்கார சொல்லு, நான் வந்துடுறேன். சரிம்மா, நான் உட்கார சொல்றேன். தம்பி, அம்மா உங்களை உள்ள வந்து உட்கார சொன்னாங்க. வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க.
என்ன சாப்பிடுறீங்க? காஃபி இல்ல டீ? இப்போ வேணாம் ஆண்டி, அப்புறமா சாப்பிட்றேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்துருவாங்க. ம். சித்து? ஆமா, நீங்க? நான் மேகா. என்ன பார்க்க தானே வந்த? அப்புறம் நீ யாருன்னு கேக்குற? இல்ல, நீங்க அப்போ பார்த்த மாதிரி. உன் சின்ன வயசுல பார்த்திருப்ப, அதான் என் முகம் உனக்கு மறந்து போச்சு. மறந்தாதானே ஞாபகம் வரத்துக்கு. சரி சித்து, எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அக்கா எப்படி இருக்கா? ஃபைன். என்ன திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்க? ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? நீ மட்டும்தான் வந்தியா? அம்மா அப்பாவும் வந்திருக்காங்களா? இல்ல, நான் மட்டும்தான். இருப்பியா இல்ல கிளம்புறியா? இல்ல இருப்பியா இல்ல கிளம்பிடுவியான்னு கேட்டேன். சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே நம்ம மத்தது பேசலாம். மல்லி, அம்மா ரூம் காமி மாடியில. சித்து, நீ போய் குளிச்சிட்டு வா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வாங்க. தம்பி வாங்க, இதான் உங்க ரூம். தம்பி, ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன். நீங்க குளிச்சிட்டு கீழே வாங்க, டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? சரியா வருமாடா? சரியா வரும் மேகா, என்ன நம்பு. எனக்கு மட்டும் காய்ச்சல் வரல, உன்னை கொன்னுடுவேன். எனக்கும் காய்ச்சல் வரும், உனக்கும் காய்ச்சல் வரும். டன். மேகா, மேகா, காலேஜுக்கு டைம் ஆகலையா உனக்கு? இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கிற? பரீட்சை நேரத்தில் கூட சீக்கிரமா எந்திரிச்சு படிக்க மாட்டியா நீயே? மேகா, மேகா. என்னம்மா? என்னடி காலேஜுக்கு டைம் ஆகலையா? நீ தலைவலியா இருக்குமா? காய்ச்சலா இருக்கு. காய்ச்சலா இருக்கா? ஏண்டா ஹாஸ்பிடல் போலாம் வாடான்னா மேகா வந்ததா வருவேன்னு சொல்ற. அவன் என்ன காலேஜ் போக வேண்டாமா? அவனுக்கும் காய்ச்சல்மா? அவனுக்கு காய்ச்சலா? என்னடி கூத்து இது? உனக்கு வந்தா அவனுக்கும் வந்துருமா? மா, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான்ல இருக்காங்க. என்ன பிளானோ என்ன கர்மமோ, இதுங்க ரெண்டும் பண்ற சேட்டையை பார்த்தா 4 போடன போல இருக்கு எனக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு எங்க வெளியில போறீங்க? நாங்க ஒன்னும் ஏமாத்தல. 10 மணிக்கு கிளம்பி டிக்கெட் வாங்கி சினிமாக்கு போறோம். மல்லி, மா, அவன சாப்பிட்டானா? இல்லம்மா, அவர் ரெடி ஆயிட்டு வருவாரு, நீங்க சாப்பிடுங்க. சரி, என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க? இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாமே ரெடியா இருக்கு. 2 இட்லி. சரிங்கம்மா. என்ன சித்து, கிளம்பிட்டியா? உங்களை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன். ஓகே, இரு, டிஃபன் சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும், பரவாயில்ல. ஏய், உட்காரா, டிஃபன் சாப்பிட்டு போலாம். உட்காரு.
உங்க என்னாச்சு மல்லி? யார் போன்ல? சோபாமா. ஷோபாவா? என்னவா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாளா? வழுக்கி விழுந்துட்டாளா? 2 மாசம் கர்ப்பிணி மல்லி, பதட்டமே இல்லாம சொல்ற. ஓகே, நீ உடனே கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் காலையில போறேன். காலையில போறியா? நீ லூசா? நீ 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 பரப்புற. இரு வர. தம்பி, இப்ப நீங்க போக வேணாம், நான் வந்ததுக்கு அப்புறம் போங்களேன். ஏன்? அத நான் வந்து சொல்றேன்ப்பா. இல்ல ஆண்டி, நான் கிளம்பணும். ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா ப்ளீஸ். மல்லி, இந்த கேஷ். நீ கார்ல போறியா ஆட்டோல போறியா? நான் ஆட்டோலே போய்க்கிறேம்மா. மல்லி, எதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் இமீடியட்டா கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரி சரியா? சரி, ஜாக்கிரதையா போ, ஒன்னும் ஆகாது. வரேம்மா. நான் வரேன் தம்பி. சரி சித்து, நீ என்ன? நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போறேனே. அதுவும் இஷ்டம். நான் ஒன்னு கிளம்ப சொல்லல. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? தங்க சொன்னதுக்கு. சரி. எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையானும் தெரியல. மல்லி ஆண்டி வந்தோன்னே கண்டிப்பா கேட்கணும். எனக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துட்டியா? இரு உன்னை பாத்துக்கிறேன். என்னடா நடந்து வர? வேன்ல வரலையா நீ? என்னடா முறைக்கிற? உனக்கு வேன் வச்சதே வேஸ்ட். தினமும் என்ன மேல தானே கூட்டிட்டு வருவா, இன்னைக்கு அதுக்கு விட்டுட்டு வந்தா. ஏண்டா தினமும் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுறதுக்கு அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ வேன்ல வர வேண்டியது தானே? சரி சரி, நீ போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. மெகா வீட்ல நான் உனக்கு டிஃபன் தரேன், சரியா? நான் வர மாட்டேன். ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத. மேகாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. ஒழுங்கா வந்து சேரு. ஆன்ட்டி, சித்து வந்துட்டானா? வந்துட்டான். அப்போ அவனை அழைச்சிட்டு வர வேண்டியதானே ஆன்ட்டி? நீ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலன்னு உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். ஓ, அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இரு எடுத்துட்டு வரேன். ஏய் சித்து, என்னடா இன்னும் ரெடி ஆகாம இருக்க நீ? அம்மா, எதுக்குமா மேகா மாப்பிள்ளை இருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க? என்னடா கேள்வி இது? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான். என்னம்மா சொல்ற? ஆமா சித்து, மாப்பிள்ளைக்கு மேகாவை பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் கல்யாணம் தான். சரி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, போலாம். இங்க என்ன பண்ற? என்னை விட்டு போயிருவியா? யார் சொன்னது? எங்க அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாமே. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சித்து. நீ போய் சொல்ற மேகா. ஐயோ சித்து, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் அவன் சொல்ற சரியா? என்ன? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடு. காரணம் கேட்டா? நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனே கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லு. யாருன்னு கேட்டா? என்னன்னு சொல்லு. நான் சரிக்கிற. நான் சின்ன பையன், எனக்கு மீச வரலான்னு பாக்குறியா? நானும் பெருசானதுக்கு அப்புறம் எனக்கும் மீசரா வரும். அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன்? சரி ரமேஷ்,
என்ன மேகா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றது தெரியுதா மேகா? மேகா மேகா என்னாச்சு மேகா உனக்கு? மேகா 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 ஐயோ மேகா என்ன பாரு மேகா, என்னாச்சு மேகா உனக்கு? மேகா மேகா ஐயோ என்ன பாரு மேகா. மேகா மேகா பாப்பாக்கு எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குப்பா, பரவாயில்ல. வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரிப்பா, நான் உள்ள போறேன். சரிக்கா. தம்பி, என்னப்பா இது? என்னாச்சு? அது இருக்கட்டும் ஆண்டி, உங்க பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, இப்ப நல்லா இருக்கா. ஆமா, உங்களுக்கு என்ன தலையில அடிபட்டு இருக்கு? ஓ இதுவா, ஸ்டெப்ஸ்ல ஸ்லிப் ஆகி தலையில அடிச்சுக்கிட்டேன் ஆண்டி. வேற ஒண்ணும் இல்லையே? சரிப்பா. என்ன தம்பி, கிளம்பிட்டீங்க? அவங்கள பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். நீங்க இருக்க சொன்னதுனால தான் இருந்தேன், இல்லனா நேத்தே கிளம்பியிருப்பேன். எங்க அவங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எழுப்பணுமா? இல்ல வேண்டாம் ஆண்டி, எழுந்தாங்கன்னா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, வரேன் ஆண்டி. என்னாச்சுமா? மா மல்லி, சித்து எங்க? அவர் அப்பயே போயிட்டாருமா. போயிட்டானா? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுல மல்லி. சரி நீ போ. மல்லி, மா ஷோபா எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா, வீட்ல விட்டுட்டு தான் வந்தேன். சரி நீ போ.
ஆண்டி சூப்பர் ஆண்டி, இந்த மாதிரி டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல. கம் கம் சிட் டவுன். ஆண்டி செம்ம டேஸ்டா டிஃபன் செஞ்சிருக்காங்க, சாப்பிடுங்க. போதும் தம்பி, ரொம்ப புகழாதீங்க. என்னடா போறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? நான் வந்த வேலை இன்னும் முடியலையே. இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க தங்கலாம்ல? அதனால என்ன தம்பி, தாராளமா தங்கலாம். அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். உன்னை சரி பண்ணிட்டு தான் நான் போவேன். இந்தாப்பா காஃபி. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, மேகா ஹஸ்பண்ட் எங்க? முதல்ல காஃபி சாப்பிடுப்பா. காஃபிலாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் ஆண்டி. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். தெரியாது. அப்ப உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையானே உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. நான் வேலைக்கு சேர்ந்து 5-6 வருஷமாச்சு. அவங்க கல்யாண வாழ்க்கை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. நீங்க கேட்டதே இல்லையா? கேட்டனே. என்ன சொன்னாங்க? அத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சொன்னாதானே சொல்றதுக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கும்போதும் கேட்டிருக்கேன், அவங்க சோகமா இருக்கும்போதும் கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், இத பத்தி பேசுற மாதிரி இருந்தா வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அன்பையும் பாசத்தையும் இழக்க நான் தயாரா இல்லை. என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நானும் என் பிள்ளைகளும் இவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அது அவங்க போட்ட பிச்சை தான். அவங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். What nonsense are you talking? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் நானே வரணும்னா நீங்க எதுக்கு? ஒழுங்கு மரியாதையா உங்க வேலையை பாருங்க, இல்லனா ஆபீஸ் மூடிட்டு போயிடுங்க. ச்சே. என்ன? ஒண்ணும் இல்ல. ஏதாவது வேணுமா? இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. அங்கிள் எங்க? யார் அங்கிள்? உங்க ஹஸ்பண்ட். நான் வந்தலேருந்து பாக்குறேன், அவரை காணோம். அதான். இங்க பார், எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றது உன் வேலை இல்ல. வந்தோமா இருந்தோமா வேலைய பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. புரிஞ்சுதா? அது இல்ல. ஸ்டாப் இட். ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு. Otherwise pack your bags and leave. ஏய், யாரு? 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 யாருன்னு கேக்குறேன்ல. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹே அபி,
எப்படி மேகமா இவ்ளோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏண்டி உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? உன் வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே உன் கைய தொட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டினேன். போங்க மேகமா. அபி எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன திடீர்னு வந்திருக்க? உங்களெல்லாம் பார்க்கணும் போல எனக்கு தோணுச்சு. அதான் ஓடி வந்துட்டேன். 2-3 நாள் இங்க தானே இருப்பேன். 2-3 நாளா? 10-15 நாள் இங்க தான் இருப்பேன். முதல்ல போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் தான் காஃபி டிஃபன் எல்லாமே. போமா. ஹாஸ்டல் போனா வார்டனும் இதான் சொல்றாங்க, நீயும் இதான் சொல்ற. போடி. மேகா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ட்ரிங்க்ஸ் அளவா எடுத்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோன்னு. ஆனா நீ உன் ஹெல்த்தை பத்தி கேர் பண்றதே இல்ல. அப்புறம் எப்படி? என்ன இல்ல, சின்ன வயசுல ஊசி போடும்போது என் கையை தானே பிடிச்சிப்பீங்க. டேய், சின்ன வயசுல பிடிச்சுக்கிட்டா இப்பயும் பிடிச்சுக்க முடியுமா? இப்படி வா. டாக்டர், இப்ப இன்ஜெக்ஷன் போடுங்க. என்ன மேகமா இப்படி பயப்படுறீங்க? தைரியமா இருக்கணும். மேகா, இனிமே நீ ட்ரிங்க்ஸ் தொடவே கூடாதுமா. உன் ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும். நல்ல ரெஸ்ட் எடு. நான் 2 நாள் கழிச்சு வரேன். ஓகே டாக்டர். மல்லி, நீங்க வாங்க. மல்லிகா, சொல்லுங்க. மேகா பகல்ல எப்படியோ, ஆனா நைட்ல ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க மேடம். இங்க பாருங்க, இதுல இருக்க மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டா டைமுக்கு கொடுக்கணும். சரிங்க மேடம். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்குவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வரேன். டாக்டர், மேகாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாமா? அதெல்லாம் வேண்டாம், 2 நாள் பாப்போம். ஏதாவது ப்ராப்ளம்னா அட்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நான் வரேன். தேங்க்யூமா.
என்ன பண்ற மேகா? மேகா குடு மேகா அத. மேகா சித்து. மேகா விட்றா. மேகா மேகா விடு மேகா. விட்றா சித்து. வாசனை சூப்பரா இருக்கு. நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கீங்க போல. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நிறைய செஞ்சிருக்கேன். Thank you. அப்ப எனக்கு பிடிச்சது பண்ணலையா? எனக்கு பிடிச்சது தாண்டி பண்ணிருக்கேன். ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா போய் மேகம்மா கூட்டிட்டு வாங்க. அவங்க வர்றதுக்குள்ள தின்னு தொலைச்சிராத, கூட்டிட்டு வந்துறேன். Thank you. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலாமா? எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மல்லி, நீ போ, நான் வரேன். சரிம்மா. இருடி. Spoon. Thank you. ஆண்டி, டிஃபன் சூப்பர் ஆண்டி. நான் மட்டும் பியமா இருந்தேன், நீங்க தான் சிஎம் போங்க. ஆமா, அங்க இருக்கிறதே ஒரு நாற்காலி, அதுக்கு நான் நீ போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல நான் வேறையாக்கும். அப்ப நான் மட்டும் ராஜாவா இருந்தேன். பேசாம சாப்பிடுங்க தம்பி. ரைட், விடுங்க. மேகம்மா, என் கூட படிச்ச பொண்ணு ஒருத்திக்கு கல்யாணம். என்ன உனக்கும் கல்யாணம் பண்ணு சொல்றியா?
சும்மா இருமா. இல்லடி, கூட படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம்ன்றதை இவ்ளோ சோகமா சொல்றியே, அதான் கேட்டேன். கல்யாணத்துக்கு போகணும். ஓ, அப்ப காலேஜ்ல லீவ் விடல, கல்யாணத்துக்கு போனதுக்காக காலேஜ்ல லீவ் போட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஐயோ அம்மா, சும்மா இருக்கியா? லீவ் டைமா பார்த்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை வச்சிருக்கா. அதான் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அபி, மேரேஜ் எங்க? இங்கதான் பக்கத்துல செங்கல்பட்டுல. செங்கல்பட்டு உனக்கு பக்கமாடி? கார் வேணுமா? அதுக்கு ஏன் தயங்குற? எடுத்துட்டு போ. கார்லாம் எதுக்குமா? நீ சும்மா இரு. நீ போய் மேரேஜ் எப்போ? மேரேஜா? இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன், நாளைக்கு மார்னிங் மேரேஜ். ஏய் அபி, நானும் வரட்டுமா? இல்ல, நானும் வரட்டுமான்னு கேட்டேன். சரி சரி, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன் தம்பி, நீங்களும் போயிட்டு வாங்க, அவளுக்கு துணையா இருக்குல்ல. கார்லனா நான் போக மாட்டேன். அப்புறம் ஒரு மாட்டு வண்டியோ இல்ல குதிரை வண்டி, அப்படியும் இல்லைன்னா ஒரு 2 வீலர் இருந்தா ஜாலியா இருக்கும். மாட்டு வண்டி குதிரை வண்டியா? அதெல்லாம் மலையேறி போச்சு, கிராமத்துல அதெல்லாம் கிடையாது. நீங்க வேற. உன்கிட்ட 2 வீலர் இருக்குல்ல? இருக்கே. 2 வீலர்ல போயிடலாம். நான் ரெடி. அபி, அதெல்லாம் வேண்டாம், நீ கார்லயே போ. அபி, நீ ரெடி ஆயிடு. 5 minutes. கார்ல தானே? இல்ல, பைக்லயே போயிடலாம். பைக்கா? கார்லயோ பைக்லயோ, பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ. ஏய், நான் பிரியா பேசுறேன்டி. ஃப்ரீயா ஏன் பேசணும்? காசு கொடுத்து பேசுங்க. ஹலோ, யார் நீங்க? யாரோ பிரியா. ஹலோ. ஏய், யார்டி ஃபோன்ல? அது என் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டா? சொல்லவே இல்ல. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டி. நீ இப்ப கல்யாண மண்டபத்துல தானே இருக்க. ஏய், கல்யாணமே நின்று போச்சு, நான் மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறேன்? என்னடி சொல்ற? ஏய், இப்போ நீ எங்க இருக்க? நான் கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ கல்யாண மண்டபத்துல போவேனா? எப்போ நம்ம மீட் பண்ணுவோமே கேக் ஷாப், அங்க வந்துரு. ஓகேவா? சரி, ஓகேடி, நான் அங்க வந்துடுறேன். சரிடி. என்னாச்சு? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சா? ஏன் தெரியல. கேக் ஷாப் வர சொல்லிருக்கா, போனாதான் தெரியும். என்னடி மண்டபத்துக்கு போகாம இங்க வர சொல்லிருக்க? அது இருக்கட்டும், யாரடி அவ? கரெக்ட் பண்ணிட்டியா? இருடி, அப்புறம் சொல்றேன். சித்து, இது பிரியா, என்னோட ஃப்ரெண்ட். ஹாய், ஐ அம் பிரியா. ஹலோ. ஏய், எதுக்குடி கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்ன? மேக்கப் பண்றதுக்காக பார்லர் போயிருந்தா, அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டா. ஓகே. என்னால நம்பவே முடியலடி. மாப்பிள்ளையோட ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு மணிக்கணக்கா போன்ல பேசிக்கிட்டே இருப்பான். இப்பயே பிடிக்காம போச்சு. யாருக்கு தெரியும்? வா. ஏய், அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே, தெரியுமா? தெரியும் தெரியும். நல்ல தாரோட கலர்ல. அவனோட தான் ஓடி போயிட்டான். அவனோடவா? ஆமாண்டி, போன வாரம் மாப்பிள்ளையோட டேட்டிங் போயிருக்கா. அங்க அவன் சரியா சிச்சி வாய் மூடு. ஏய், நான் எதுக்குடி வாய் மூடணும்? அங்க அவன் சரியா மனசு விட்டு பேசிருக்க மாட்டான். அதான் இவனுக்கு அவனே பெட்டர்னு ஓடி போயிருப்பா. இதான் சாக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்க சிங்கிளாவே இருக்கேன்.
இவ ஒருத்தி. ஏய் ஓடி போனவங்கள பத்தி நமக்கு எதுக்கு? யாரடி அவன்? சூப்பரா இருக்கான். எப்படி தெரியும் உனக்கு? அவரா மேகமோட ரிலேஷன். அவராவா? என்னடி மரியாதைலாம் பலமா இருக்கு. வண்டியில வேற நெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சும்மா ரெடி. உனக்கு என்னம்மா நல்லா எடுப்பா? ஐயோ முகத்தை சொல்லுடி. என்ன சொல்லு? ஒருத்தனும் மாட்ட மாட்டான். நீங்க செலவு பண்ணாதீங்கடா, நானே பாத்துக்கிற சொன்னா கூட ஒருத்தனும் வர மாட்டான். உனக்கு வெக்கமே இல்லையா? நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? நீ என் ஃப்ரெண்டு தானே. சரி எப்படி அறிமுகமானா? அதுவா? ஏய் என்னடி வெக்கெல்லாம் படுற? சி போடி, சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்ப அறிமுகமே ஆனந்தமா இருந்துச்சு போல. ஆமாண்டி, நான் பாத்ரூம்ல யாரெல்லாம் நினைச்சிட்டு குளிக்க போனேன்னா சித்து அங்க குடிச்சிட்டு வந்தானா, அப்போ ஐயோ ஓப்பனிங் சீனே செம்மையா இருக்குடி. ஏய் மனசு பரிமாறிக்கிட்டு 2-3 டூயட் பாடிருக்க வேண்டியதானே? பாடி இருக்கலாம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஏய் லூசு, அவன் மனசுன்னு இல்லாமலையா வண்டியில இவ்வளோ நெருக்கமா வர போறான்? உனக்கு என்ன சூப்பரா இருக்க. ஏய் முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணு, இல்லைன்னா வேற எவ்வளோ தட்டிட்டு போயிட போறா. இங்க பார், இப்படி வெக்கப்படுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆக வேண்டிய வேலையை பார் போ. அபி கிளம்பலாமா? உன்னை விட்டுட்டு நான் வெளில போறேன். ஓகேடி, பை. பை டி. பை பை. என்னாச்சு? எதுக்கு இப்ப என்ன நிப்பாட்ட சொன்னா? ஐயோ ஸ்பீட் பிரேக்கர் நினைச்சு. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா இல்லையா டிரைவ் பண்ற எனக்கு தெரியாதா? என்னடி கல்யாணத்துக்கு போறேன்ட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏய் ஒன்ன தாண்டி கேட்டுட்டே இருக்கேன், போயிட்டு. ஆண்டி மேகா எங்க மேல காணோம்? அவங்க அப்பவே ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டாங்களேப்பா. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? ஆமா கல்யாணத்துக்கு போனீங்களே, என்னாச்சு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? கல்யாணம் நின்னு போச்சு ஆண்டி. கல்யாணம் நின்னு போச்சா? ஏன்? அது அபிக்கிட்டே கேளுங்க, நான் போயிட்டுறேன். ஏண்டி என்ன நடந்துச்சு? ஐயோ மேகா, என்ன மேகா அது? நீ ட்ரிங்க்ஸை மறந்துட்டேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சித்து போதும், நிறுத்து. என் விஷயத்துல தலையிடுறத நான் விரும்ப மாட்டேன். டேய் நீ யாரா என்ன தடுக்கிறதுக்கு? நான் யாரா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது? இங்க பார் சித்து, ஏதோ சின்ன வயசுல பழகின பையங்கிறதுக்காக நீங்க தங்கறதுக்கு சம்மதிச்சு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் என்ன பண்ணுவ? உன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவ, அவ்வளவுதானே?
உன்னால என்ன உன் வீட்டை விட்டு மட்டும் தான் வெளியே போக சொல்ல முடியும். ஆனா என் மனசுல உன்னை பத்தின ஓ, அன்னைக்கு எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு என்ன யூஸ் பண்ண பார்த்தல. வாய மூடு, மரியாதையா இங்க இருந்து போயிரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. மேகா என்ன வேணாலும் சொல்லு மேகா, ஆனா மறுபடியும் இந்த பழக்கம் வேண்டாம். இதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். மேகா விடு மேகா. வா மேகா. மேகா சொல்றத கேளு. என்ன கண்டிஷன் போடுறதுக்கா நீ யாரா? மேகா மரியாதையா போயிரு. மேகா ப்ளீஸ். சித்து, என் பொறுமைக்கு எல்லை இருக்கு. வா மேகா, மறுபடியும் இந்த பழக்கம் வேண்டாம். விடு மேகா. சொல்றது கேளு மேகா. விடு மேகா. போடா. வா. மயங்கிடும் மேகம் பிழையேது ஒரு வகை தாகம் உயிர் தூண்ட எல்லை தாண்ட உடல் தடை மீறுதே. எதுக்காக இங்க வந்த? வயசு வித்தியாசம் பார்க்காம என்னாச்சு மேகா, ஏன் இப்படி பேசுற? இத வந்து பார்க்கலன்னு யார் அழுதா? என் விதி எப்படியோ போச்சுன்னு அமைதியா இருந்த. நானும் அக்காவும் ஒரே வயசு. என்ன சொல்லும், நான் ஒரு முட்டாள். நமக்குள்ள முதல் தடவை அஃபெக்ஷன் வந்த போதே நான் உன்னை வெளியில அனுப்பிச்சிருக்கணும். சின்ன பையன், தெரிஞ்ச பையன் உன்னை தங்க வச்சேன் பாரு. ஐயோ, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஐயோ மேகா, அப்படிலாம் பேசாத மேகா. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக லண்டன்ல இருந்து எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? என்னை பார்த்த உடனே நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைச்சேன் தெரியுமா? உன்னை இவ்வளவு வருஷம் நான் பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்ததில்லை மேகா. நீ உன் புருஷனோட பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்றத பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்த. ஆனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட என்னை காட்டி இவன் தான் என் சின்ன வயசுல அவர் நீ சொல்லும் போது அதை நான் கேட்ட உடனே வெக்கத்துல என் முகம் செவக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் பார்த்து பார்த்து ரசிச்ச மேகா நீ இல்ல. எல்லார்கிட்டையும் அன்பா பழகிற தேவதை மேகா நீ இல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நான் கிளம்புற சமயத்துலதான் மல்லி ஆண்டி நான் வர வரைக்கும் இங்க இருன்னு என்ன கம்பல் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டு நான் உன்னை பார்த்த கோலம் என் உயிரை யாரோ அப்படியே பிடிக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருப்பியானே எனக்கு தெரியல. உன் வாழ்க்கையில நடந்த அந்த கசப்பான நினைவுகளை அழிக்கணும் தான் நான் மறுபடியும் இங்க வந்தேன். உன்னோட பழைய வாழ்க்கையை திருப்பி தரணும்னு நினைச்சேன். உன் சந்தோஷத்தை திருப்பி தரணும்னு நினைச்சேன்.
ஆனால் உன்னோட மனசாலையும் உடலாலையும் கலப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீ நினைச்சபடி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. என்ன பண்றது? ஒரு பொண்ணு கல்யாணமாகி முதலிரவு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா நான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோன்னு எவ்வளவு கனவுகளோட இருப்பாங்களோ, அதே கனவுகளோட சந்தோஷத்தோட நான் முதலிரவு வரைக்கும் போனேன். ஆனா அன்னைக்குதான் எனக்கு ஆரம்பிச்சது கஷ்டம். நான் பார்க்காத கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு புருஷனா வந்தவன் மனுஷனே இல்ல, அவன் ஒரு மிருகம். இல்ல அவன் ஒரு சாடிஸ்ட், பைத்தியம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை நினைச்சு நான் பட்ட வேதனை இருக்கேன். என் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாம, என் சொந்த பந்தங்க கிட்ட சொல்ல முடியாம, ஒரு நாள் எனக்கும் அவனுக்கும் நடந்த சண்டையில அவன் மண்டைய உடைச்சிட்டேன். அன்னைக்கு ஏன் அப்பா அம்மா, அவன் அம்மா அப்பா எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. அவன் எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி பேசி ஸ்டேஷன்ல எல்லாரும் என்ன தப்பு சொன்னாங்க. என் ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் சொன்னான். எனக்கு வந்த கோவத்துல செருப்பு கழட்டி அடிச்சு. அப்பதான் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொன்னேன். அவன் ஆம்பளையே இல்ல, தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியே இல்லைன்னு. அன்னியோட அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. ஆனா நான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு என் அம்மாவும் அப்பாவும் பட்ட வேதனை இருக்கு. எனக்கு டைவர்ஸ் கிடைச்சதும் வேற கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் முதல் கல்யாணத்துல பட்ட கஷ்டத்தினால ரெண்டாவது கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அம்மா அப்பாவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டேன். அம்மா அப்பா போனாலும் அம்மா மாதிரியே மல்லிகா எனக்கு வந்து கிடைச்சாங்க. அந்த வேதனையில இருந்து எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் ட்ரிங்க்ஸ் தான். அந்த ட்ரிங்க்ஸும் போய் இப்போ அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. மேகா, அப்படிலாம் பேசாத மேகா. உன் மனசும் என் மனசும் சேரணுங்கிறது விதி. எப்போ நாம உடலால ஒன்று சேர்ந்தோமோ அப்போவே நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம். வாய மூடு சித்து. புருஷ பொண்டாட்டி நீயும் நானும் புருஷ பொண்டாட்டினா இந்த உலகம் ஏத்துக்காது. உலகம் ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்? நான் ஒன்றும் வாழ்க்கையை கெடுத்து கள்ளக்காதல் பண்ணல. இது என் மனசார ஏத்துக்கிட்ட காதல். இங்க பாரு சித்து, என் வாழ்க்கை எப்படி ஆனுங்கிறது விதி. தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நான் உன்னை டென்ஷன் பண்ணல மேகா. சின்ன வயசுல விளையாட்டா எத்தனை முறை என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. அது இப்போ உண்மையிலே நிஜமாக போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல சித்து. நான் தான் தப்பு பண்ண தூண்டுனேன், அதை நானே சரி பண்றேன். என்ன பண்ண போற? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. கிளம்பி உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். இங்க பாரு மேகா, உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் லவ்வா மாறி மேரேஜ்ல முடியணும்னு ஆசைப்படுறேன். டேய், என்ன புரிஞ்சுக்கோ. இவ்வளவு பெரிய தப்பை என்னால பண்ண முடியாது. அத தப்புன்னு சொல்லாத மேகா, அத தாம்பத்தியம்னு சொல்லு. எப்போ உன் மனசுல நான் வந்தேன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள நான் வரலனா கண்டிப்பா நீ இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்ட. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன். சித்து, பேசாத மேகா. என்னதான் கத்துனாலும் கதர்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்படி சின்ன வயசுல உன் நிழல்ல என்னை வச்சு பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி என் நிழல்ல உன்னை வச்சு பாத்துக்கிறது தான் என் ஆசை, லட்சியம் எல்லாமே. வா போலாம். வா மேகா. சித்து, வா மேகா. எப்போ நாம உடலால ஒன்று சேர்ந்தோமோ அப்போவே நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம். சின்ன வயசுல விளையாட்டா எத்தனை முறை என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க,
எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. அது இப்போ உண்மையிலே நிஜமாக போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? எனக்கும் நடுவில் இருந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் லவ்வா மாறி மேரேஜ்ல முடியணும்னு ஆசைப்படுறேன். சத்தம் போடாத. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு? உன்னை முழுசா பார்த்ததுல இருந்து என்னமோ பண்ணுச்சு, அதான் துணிஞ்சு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு கூட சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இவ்ளோ க்ளோஸா வரமாட்டாங்கன்னு. ஃப்ரெண்டே சொல்லிட்டால, அப்புறம் என்ன? ஐயோ சிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. தப்புன்னு ஏன் நினைக்கிற? ஒரு ரிஹர்சல் எடுத்துக்குவோம். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க. ஏய் வேண்டாம்டா, சொன்னா கேளு. ஏடி எருமை, என்னடி கனவு கொண்டு தொலைச்ச? இந்த உதச்சிட்ட? அது வந்துமா, அது வந்து என்ன இது வந்து அம்மா அதிகால கனவு பலிக்குமாமா? பலிக்கும். உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா பலிக்கும். அம்மா பலிக்குமாமா? பலிக்கும்டி. என்னடி கிளம்பிட்டியா? ஏன் கேக்குற? இல்ல மேக்கப்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கேன், அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு போடலையே. ஆமா மேகமா எங்க? அவங்க காலையில கிளம்பி போயிட்டாங்களே. ஓ சித்து தம்பி மேலதான் இருக்காப்ல. ஓ மேலையா? ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல சும்மா. ஆமா உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாமா. காபி குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அபி தேவதை மாதிரி சூப்பரா இருக்க. என்ன உன்னை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சூப்பரா இருக்க. என்ன லவ் பண்றியா? அதான பார்த்தேன். கண்ணுல முகத்துல அப்படியே காதல் வழியுதே. சரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இல்ல பழக பழகவா? பார்த்த உடனே பயந்துட்டேன். பயந்துட்டியா? ஆமா, அப்புறம் பழக பழக லவ் ஆயிடுச்சா? சரி யார் அந்த அதிர்ஷ்டசாலி? சொல்லபி, யார் அது? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? விளையாடாத சித்து. நான் எதுக்கு விளையாடணும்? நீயே சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ சொல்லவே இல்லை. அதான் நானே சொல்றேன். ஐ லவ் யூ சித்து.
என்ன அபி வளர்ற? நான் ஒன்னும் வளரல, உண்மைதான் சொல்றேன். ஐ லவ் யூ சித்து. நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அபி, நீ லவ்வ சொன்னது தப்பு இல்ல, ஏன்னா அது உன் உரிமை. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவதான் என் உயிர், என் சுவாசம், எல்லாமே. எங்க மனசு மட்டும் இல்ல, உடலும் ஒன்னா கலந்துடுச்சு. So sorry அபி. சித்து, நீ உண்மையாதான் சொல்றியா? விளையாடல அபி, ப்ராமிஸ் அபி, நம்பு. ஒருவேளை நான் வேலைக்காரியோட பொண்ணு நினைச்சு. நான் லவ் ரொம்ப நேசிக்கிறவன். இந்த ஜாதி மதம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி நினைக்கிறவனும் இல்லை. ப்ளீஸ் அபி, இப்ப ஏன் அழுவுற? சாரி சித்து, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம என் லவ் உன்கிட்ட சொல்லி உன் மனசு நான் நோவு கடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. என்னை விட உனக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை அமையும். நாம லவரா இல்லைன்னா என்ன அபி, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஏய், அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்ல. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, ஆனா இப்போ இல்ல, நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஃபைன். தேங்க் யூ. டேக் கேர். சித்து, விட்றா. என்ன இது? என்ன என்ன? யாராவது பார்க்க போறாங்க. யார் வரப்போறா? சொன்னா கேட்க மாட்டியா? நோ சித்து, நோ நோ நோ. விட மாட்டல்ல? ஏய் மேகா, என்ன பண்ற? ஏய், எந்திரிடா. நான் எழுந்திருக்கணுமா? என்ன? யார் மேல படுத்திருக்கா பாரு. நான் தானா? என்னாச்சு மேகா? நம்மள மல்லிகா பாத்துட்டாங்க. பார்த்தா பார்க்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. வாய மூடு. ஐயோ, நீ தைரியமா பேசுற, ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்ல. என்ன இவங்களுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு நான் வேணா போய் பேசட்டுமா? நீ ஒன்னும் பேச வேணாம், நானே பேசுறேன். மல்லிகா எனக்கு அம்மா மாதிரி. முன்னாடியே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். நான் பண்றது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல மல்லி. நான் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா ஒரு பறவை மாதிரி இருந்தேன். அது சித்துவுக்கும் தெரியும். சித்து ஃபேமிலி லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு வந்துட்டேன். ஆனா மேரேஜ் லைஃப் எனக்கு சந்தோஷமே இல்லை.
அதுக்கப்புறம் என் வாழ்க்கை பெரும் போராட்டம். ஆல்மோஸ்ட் மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன். ஆனா என்ன மறக்காம சேத்து அட்ரஸ் தேடி என்ன பார்க்க வந்தான். என்னோட இந்த நிலைமைய பார்த்து அவன் நல்லா குறைஞ்சு போயிட்டான். இங்க இருக்க பிடிக்காம ஊருக்கே கிளம்பிட்டான். போனவன் என்ன இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசு இல்லாம என்ன பழைய மேகாவா மாத்தணும்னு இங்க வந்தான். மாத்துனான். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு மாறினேன்னு உனக்கே தெரியும். அவன் ஒரு ஃப்ரெண்டா, தாயா, தகப்பனா, சகோதரனா எல்லாமே கூட இருந்தான். ஒரு பொண்ணுக்கு எல்லாவுமா இருக்கான்னா அது அவன் கணவனால மட்டும்தான் முடியும். ஆனா அவனை எந்த மாதிரி உறவுல சேர்த்துக்கிறதுன்னு எனக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம். அவன் ஒரு நிமிஷம் என் பக்கத்துல இல்லைன்னா கூட என் மனசு பாத்துறது அவனை மிஸ் பண்ணிடுவோமோன்னு. ஏன்னா அவனோட அன்பு, பாசம், அரவணைப்பு, நெருக்கம், வெகுளித்தனம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இந்த கடவுள் அவனை எனக்கு 10 வயசு சின்னவனா பிறக்க வச்சார்னு கோபம் வருது. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும் தானே. நாளைக்கு ஊர் உலகத்துக்கு இது தெரியும் போது இந்த சமுதாயம் இதை எப்படி பார்க்கும்னு நினைச்சாவே பயமா இருக்கு. ஆனா சித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு தைரியமா சொல்றான். நான் என்ன பண்ணணும்னு தெரியல மல்லி. என் கல்யாண வாழ்க்கை சரியில்லை, சொந்த பந்தங்களும் கூட இல்லை. எல்லாம் இருந்தும் அனாதையா குடிகாரியா இருந்த என்ன ஒரு மனுஷியா உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உணர்த்தினது அவன் இல்லாம மீதி காலம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல மல்லி, தெரியல. மேகாமா, நீங்க செய்யற சரியா தவறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். மல்லி, மல்லி. சித்து மேகா, போகும்போது கன்ஃபியூஸ்டா போன, இப்ப இவ்ளோ சந்தோஷமா இருக்க? தெளிவாயிட்ட. அப்படியா? நீ ஓகே இல்ல? நான் உன்னை பார்த்தோன்னே தெளிவாயிட்டேன். என்ன? கமான் மேகா, நான் உன்னை இன்னும் தெளிவாக்குறேன். வா 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 மேகா. தொட 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 என்னடி, எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்டலுக்கு. ஏன், என்னாச்சு? 10-15 நாள் தங்குறேன்னு சொன்ன, அதுக்குள்ள கிளம்பிட்ட? தங்கலாம் தான் வந்தேன். ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு ஃபோன் வந்தது, அதான் கிளம்புறேன். கிளாஸா? அப்ப சரி. அபி, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அழுதையா? இல்ல, முகமெல்லாம் வீங்கி இருக்கே, அழுதையான்னு கேட்டேன்.
நான் ஏமா அழ போறேன்? குளிக்கும் போது சோப்பு கண்ணுல பட்டுடுச்சு, எரியுதேன்னு கண்ணை தொடச்ச, அதான் அப்படி ஆயிடுச்சு. அதான பார்த்தேன் என் செல்லம். அம்மா மேகமா எழுந்துட்டாங்களா? சொல்லிட்டு கிளம்புறதுக்காக. அவங்க அப்பவே எழுந்திருச்சாங்க, வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ போய் சொல்லிட்டு போ. சரிம்மா. பண்ற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அலங்காரம் வேற. ஹே அபி, என்ன காலையிலேயே மேக்கப் போட கிளம்பிட்ட? நான் மேக்கப் போட்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு உன்னதானே பிடிச்சிருக்கு. அபி, என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், சைலண்டா இருக்க? நான் காலேஜ்க்கு கிளம்பிட்டேம்மா. காலேஜ்க்கா? அதான் ஒரு 15 days லீவ்னு சொன்ன. ஆமாம்மா, திடீர்னு ஸ்பெஷல் கிளாஸ்னு ஃபோன் பண்ணாங்க, அதான் கிளம்புறேன். இன்னைக்கு உன்னை வெளியில கூட்டு போலான்னு நினைச்சேன், நீ கிளம்புற. என்ன எதுக்கு கூட்டிட்டு போறேன்? உன் சின்ன வயசு காதலனையே கூட்டிட்டு போ. சரி, உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. காலேஜ்க்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. சித்து, சித்து. ஏய், உள்ளவா மேகா? சிப்போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற அழக நான் பார்க்கணுமே. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நாம வெளியில போலாம். ஓகே ஓகே. மேகா, ஐயோ சி பா. சரி சரி ஓகே. சி போடா. சொல்லு அபி. நான் காலேஜ் கிளம்பிட்டேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா, நீ நேரா கிளம்பி பீச்சுக்கு வந்துரு. அத இங்கேயே பேசிருக்கலாம்ல. நீ பீச்சுக்கு வா, என்ன பார்க்க வரத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கிளம்பலாமா? நான் கொஞ்சம் வெளியில போகணும். வெளியே வா. அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு, ஏதோ முக்கியமான விஷயமா. நான் அவர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வெளில போகலாம். சரியா? அபி ஃபோன் பண்ணா, ஆனா அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணதா சொல்றான். காலையில தான் அபி காலேஜ்க்கு போயிருக்கா. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. தேவையில்லாம நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம். என்ன பி, இங்க என்ன பண்ற? காலேஜ் போகாம என்னதுக்கு இங்க வர சொன்ன? என்னாச்சு அபி? நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னியே, அவ யாரு? எனக்கு தெரியறதுனால தப்பு இல்லையே. தப்பு இல்ல, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, கண்டிப்பா நேரம் வரும்போது சொல்றேன்னு. என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு தோணுதில்ல, அது என்னைக்கே சொல்லு. இந்த விஷயத்தை இதோட விட அபி. என்ன அவசரமா வர சொன்னல, அந்த காரணத்தை மட்டும் சொல்லு. உன்னை அவசரமா கூப்பிட்ட காரணமே இதுதான். நீ உண்மையிலே லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அபி, நீ உன் லிமிட்ல இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ தான் உடம்ப காதலிக்கிறவனாச்சே,
நான் உன்னை மனசார காதலிச்சது உனக்கு எப்படி புரியும்? ஷட் அப் அபி. உன் மேல எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி எண்ணம் வந்ததில்ல. உனக்கு எப்படி வரும்? உனக்கெல்லாம் பணக்கார பொண்ணுங்க மேலதான் காதல் வரும். பணக்கார பொண்ணுங்க மேலதான் காமமும் வரும். நான் தான் வேலைக்காரி பொண்ணாச்சே. அபி ப்ளீஸ். நான் காதலிச்சேன்னு சொன்னதும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் உண்மை. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. சரி, காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்குவ, கட்டிலோட உறவாடினாலே அவளை என்ன வெச்சுக்குவியா? அபி நீ என்ன சொல்ற, யார சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. மேகாமாவோட நீ கூத்தடிச்சிட்டு இருந்தியே, அத சொல்ற. அவங்களோட தனிமையும் அவங்களோட துக்கத்தையும் உன் சுயநலத்துக்காக உன் சந்தோஷத்துக்காக பயன்படுத்திக்கிட்டியே, அத சொல்றேன். நல்ல வேலை உன்ன மாதிரி கேவலமான ஆள்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஏய் அடி, என்ன அடிச்சாலும் கொண்டாலும் கேட்கறதுக்கு யாரு இருக்கா? அபி உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நான் யாரை காதலிக்கிறேன்னு சொல்லணும், யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லணும், யாரோட ஒன்னா இருந்ததை நீ பாத்தியோ எல்லாமே ஒண்ணுதான். நான் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்க போறதும் மேகாவை தான். மேகாமாவா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க இல்ல மேகாமாக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்க? ஆமா, எனக்கு மேகா மேல பைத்தியம், மேகாக்கு எம் மேல பைத்தியம். சித்து, நீ என்ன பேசுற? மேகாமா இந்த சமுதாயத்துல ஒரு ஹானரபிள் பர்சன். அவங்க ஒரு சின்ன பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா இந்த சமுதாயம் உங்களை ஏத்துக்குமா? இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உங்களை ஏத்துக்குவாங்களா? யாரோட அங்கீகாரமும் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க வாழ்க்கையும் உறவுகளையும் தொலைச்சிட்டு அனாதையா நின்னப்போ இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. அவங்க தொலைச்ச நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் தருவேன். என் மேகாவை கண்ணில் வச்சு நான் பாத்துக்குவேன். ஐயோ சித்து, நீ பேசுறது கேட்க நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? அவங்களுக்கு என் மனசுல எவ்வளவு பெரிய எடுத்து கொடுத்திருக்கேன் தெரியுமா? எனக்கு உன் மனசை பத்தியோ இந்த சமுதாயத்தை பத்தியோ யாரை பத்தியும் கவலை இல்லை. என் கவலை எல்லாம் மேகாவை பத்தி தான். எப்பவும் என் மேகா முகத்துல சந்தோஷத்தை மட்டும் தான் நான் பார்க்கணும். எனக்கு எல்லாமே அவதான். சித்து, நீ எதுவும் என்ன சொல்ல சொல்ல? வேண்டாம். அவங்க கூடவே இருந்துட்டு அவங்க உப்ப தின்னுட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுக்க பாக்குறியே, எல்லாம் ஒரு மனுஷியா? ஐயோ சித்து, சித்து நில்லு. ஐயோ சித்து, நீ எனக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நான் பேசுறதா நீ நினைக்கிற. உண்மை அது இல்ல. மேகாம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்படுறவங்கள நானும் ஒருத்தி. அதே நேரம் அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துட்டா அவங்களுக்காக அழற முதல் ஆளும் நான் தான். அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறல, அப்ப இந்த விஷயத்தை இதோட விடு. இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாத. நான் கிளம்புறேன். சித்து, சித்து. சித்து, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. நீ சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனா நடந்துக்கிட்ட. அபி சொன்னதுதான் கரெக்ட். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் ஒதுங்கிக்கணும். சித்து, நீ எனக்கு வேண்டாம்டா. நான் உன்னை விட்டு போறேன். கையடு. ஏன், என்னாச்சு? நீ போய் உன் ரூம்ல படு. புரியல. நான் தனியா படுக்கணும், கிளம்புன்னு சொல்றேன். என்னாச்சு மேகா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் ஒரு மாதிரியும் பேசல. நீதான் என்ன உனக்கு அடிக்ட் பண்ணணும்னு பாக்குற. ஓ, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சா? இங்க பாரு மேகா, நீ ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ ஆசைப்படுற. ஆனா நான் அந்த பொய்யான வாழ்க்கையை உதறிட்டு ஒரு உண்மையான, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத, இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம வாழணும்னு ஆசைப்படுறேன். வேணாம் சித்து, நீ ஆசைப்படவும் வேணாம். நாம ஆசைப்பட்டு வாழற வாழ்க்கைக்காக யாரையும் பகச்சுக்கவும் வேணாம். யாரை பகச்சிக்க வேணான்னு சொல்ற? இன்னைக்கு அபி, நாளைக்கு வேற யாரோ. ஓ, நானும் அபியும் பேசிட்டு இருந்ததை கேட்டியா? ஆமா,
அவ பேசுனது தப்பு இல்லையே. அவ பேசுனது தப்பா தப்பு இல்லையான்றதெல்லாம் வேற விஷயம். நீ எதுக்கு அங்க வந்த? என் மேல சந்தேகப்பட்டு தானே? சொல்லு மேகா, என் மேல சந்தேகப்பட்டு தானே அங்க வந்த? ஆமா, சந்தேகப்பட்டு தான் வந்தேன். ஆனா உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த உண்மையா? இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற உண்மை. இங்க பாரு சித்து, நீங்க வந்தது ஒரு விபத்து, உனக்கும் எனக்கும் இடையில நடந்தது ஒரு விபத்து. இனிமே நீங்க இருக்கிறது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. நாளைக்கு இங்க இருந்து போயிடு. மேகா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் போ சித்து, போ. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? போ சொல்றேன்ல. மேகா, நான் நாளைக்கு மார்னிங் உன்னை நான் பார்க்க கூடாது. மேகா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போ சொல்லல. நான் காலையில கிளம்பிடுறேன் மேகா. சித்து, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுடா சித்து, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். மன்னிக்கிறதுக்கு எனக்கு சொந்தமானது வேற யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு தான் வந்தேன். என் மேல வச்சிருக்கிற காதல நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவை சொல்றதுலயும் தப்பு இல்லையே சித்து. நீ மத்தவங்க பேச்சலாம் நம்புற, ஆனா என் பேச்ச மட்டும் நம்ப மாட்டேங்கிறிய மேகா. யோ சித்து, நம்பாமல என்னைய உனக்கு கொடுத்த. அப்புறம் என்ன மேகா, உனக்கு நான் எனக்கு நீனு சந்தோஷமா யார பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கைய ஆனந்தமா பயணிக்கலாம். காதலுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வயசும் ஒரு தடை இல்லைன்னு நாம நிரூபிப்போம் மேகா. நாம காமத்துக்காக சேரல, காதலுக்காக தான் சேர்ந்தோம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைப்போம். எனக்கு புரியுது சித்து. நான் கோபப்பட்டு பேசினதெல்லாம் முதட்டளவுல வந்த வார்த்தை தான், மனசுல இருந்து இல்ல. தெரியும் மேகா, என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னையும் என்னையும் யாராலையும் இனிமே பிரிக்க முடியாது. மேகவர்ஷினி வீடு தானே? ஆமா. நீங்க? சித்துவோட அப்பா அம்மா. ஓ அப்படியா? உள்ள போங்க. போமா போங்க. மேகா, யார் நீங்க? நான் சித்துவோட அப்பா, இவ சித்துவோட அம்மா. ஓ, சித்து தம்பியோட அப்பா அம்மாவா? ஆமா. வாங்க வாங்க, முதல்ல உட்காருங்க வாங்க. ஆமா, எங்க சித்துவும் மேகாவையும் காணோம்? ஜாகிங் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க?
காஃபியா டீயா? காஃபியே கொடுமா. காஃபியை கொண்டு வந்துருவா? சரி. நீ போ. என்னடா அதுக்குள்ள? மாம், டாட், எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீ இங்கே வந்து செட்டில் ஆயிட்டியா? ஹாய் ஆண்டி. ஹலோ அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கோமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து. உன்னை பத்தி கேள்விப்பட்டம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட்டாம்பூச்சி மாதிரி சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்த பொண்ணு. ஏமா கடவுள் உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு? மா, மேகாக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க நல்லா இருப்பாங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசி அவங்களை கஷ்டப்படுத்தாத. டேய், உன்னை விட பெரியவள மேகா மேகான்னு கூப்பிட்டு இருக்க. அங்கிள், அவன் சின்ன பையனா இருக்கும் போதே அப்படித்தானே கூப்பிடுவான். விடுங்க. ஆமா ஆமா, உன்னை பார்க்கணும் தானே அவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு வந்திருக்கான். அங்கிள், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். மல்லி, எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிடு. இத 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரமா? 5 minutes. மா, எப்படி இருந்துச்சு டிராவல்லாம்? தேங்க் யூ. ஆஹா, மல்லிகா செஞ்ச சமையல் சூப்பரா இருக்கு. அதனாலதான் பையன் ஊருக்கு கூட வர மனசு இல்லாம இங்கேயே செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. சரி டாட், என்ன திடீர்னு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தாண்டா வந்திருக்கோம். நல்ல விஷயமா? என்னது? உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். எனக்கா? பின்ன எனக்கா? பா, எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. நான் சொல்லும்போது பொண்ணு பார்த்தா போதும். சித்து, இப்ப பொண்ணு தான் பார்க்க போறோம். பொண்ணு உனக்கு பிடிக்கணும், பொண்ணுக்கு ஒன்னு பிடிக்கணும். அப்புறம் தான் மத்ததெல்லாம். மா, புரிஞ்சுக்காம பேசுறீங்களேம்மா. ஏண்டா, உனக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லையா? பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணுடா. நல்ல லட்சணமா அழகா இருப்பா. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பமே உன்னை தலையில வச்சு கொண்டாடுண்டா. பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்லாத. அம்மா மேகா, நீ கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுமா. ஆமா மேகா, நீ சொன்னா கண்டிப்பா கேட்பான். பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சித்து, அம்மா அப்பா எவ்வளவு சொல்றாங்க. அவங்க சொல்றத கேளு. போய் ரெடி ஆயிட்டு வா. மேகா, என் மேல மதிப்பு மரியாதை இருந்தா நான் சொல்றத செய். பாத்தீங்களாங்க, நாம சொன்னா கேக்கல. அதே மேகா சொன்னோடனே டக்குன்னு கேக்குறான் பாருங்க. அவனுக்கு மேகா மேல ரொம்ப மரியாதை. மேகா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ ஆண்டி, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம்? நான் சொல்றேன் தப்பா நினைக்காதம்மா. எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையறதில்ல. அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா? நீ ஏமா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது? ஏம்மா, ஏன் சிரிக்கிற? உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி. முதல் கல்யாணத்துல பட்ட கஷ்டமே போதும். அடுத்த கல்யாணம் பண்றத பத்தி மனசு யோசிக்கவே மாட்டேங்குது. எனக்கு நல்ல வாழ்க்கை அமையலங்கிற கவலையிலேயே அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டாங்க. நான் அனாதையா நிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை பழகி போயிடுச்சு ஆண்டி. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேனே. சரிம்மா, பாத்துக்கோ மேகா. சரி ஆண்டி. ஓகே அங்கிள்.
ஏன் அழறீங்க? நான் அழலையே. உங்க உதடுதாமா சிரிக்குது, மனசு அழுகுது. பெண்ண சித்தார்த்தமை பொண்ணுதானே பார்க்க போயிருக்கு, கல்யாணமா பண்ணிட்டு வந்துருச்சு. அதுக்கு போய் மனசு கஷ்டப்பட்டா எப்படிமா? நான் கஷ்டப்படல மல்லி. நாளைக்கே எங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சாலே நினைச்சு பதறது. என்ன பண்றது? இப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. முத வாழ்க்கை தான் உங்களுக்கு சரியா அமையல, இந்த வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. எனக்கு வாழ்க்கை அமையதோ அமையலையோ அதை பத்தி நான் கவலைப்படல. ஒருவேளை எனக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்குதுன்னே வச்சுப்போம். அவங்க வீட்டுல என்ன எப்படி பாப்பாங்க? சித்தோட அக்கா இருக்காளே, அவனை பார்த்து, ஏண்டி என்னோட தம்பி ஒன்னும் தெரியாத சின்ன பையன், அவனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இது உனக்கே நியாயமான்னு கேட்டா அந்த நிமிஷமே செத்து போயிடுவேன் மல்லி. என்னம்மா இது? இப்படி அபசகுணமா பேசாதீங்க. இல்ல மல்லி, ராத்திரியில எங்க உறவு புனிதமா தெரியுது, ஆனா பகல்ல அதை ஏத்துக்க மனசு சங்கடப்படுது. இப்படிப்பட்ட போராட்டம் தேவையான்னு தோணுது. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு சந்தோஷத்துல இருக்கமா, வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு புரியுது மல்லி, எங்க அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோங்கிற பதட்டம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா எது நடந்தாலும் என்ன தேத்திக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன் மல்லி. மா, நீ பயப்படாத மல்லி, நான் ஏமாந்தாலும் என் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன். மாப்பிள்ள சார், வாங்க வாங்க. ஏய், உன் லென்ஸ் என்னாச்சு? ஏன் கண்ணாடி போட்டிருக்க? அது கொஞ்சம் இரிட்டேஷனா இருந்துச்சு. அதை விடு, பொண்ணு பாத்தியே, பஜ்ஜி சுஜி எல்லாம் டேஸ்டா இருந்துச்சா? என்ன கிண்டலா? நான் இப்ப கிண்டல் பண்ண? பொண்ணு பார்க்க பொண்ணுது நீ தானே. மேகா ப்ளீஸ். ஏன் பொண்ணு பிடிக்கலையா? மேகா சரி சரி, நீ ஏன் சொல்லு. பொண்ணு பார்த்தோம், பொண்ணு நல்லா தான் இருந்தா. அவங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, எங்க வீட்லயும் எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு. எப்ப கல்யாணம்? நாளைக்கே. நாளைக்கா? ரொம்ப ஃபாஸ்ட் தான். விளையாடாத மேகா, நானே ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ வேற. சரி சரி சொல்லு. நாம லவ் பண்ற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? உண்மையிலே சொல்லிட்டியா? ஆமா மேகா, பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து எங்க அப்பா அதை பத்தியே கேட்டுட்டு இருந்தாரா. என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது, அதான் சொல்லிட்டேன். நம்மளை பத்தி என்ன சொன்னாரு? கேட்டதும் கோவப்பட்டாரா? வேற என்ன சொன்னாரு? சொல்லு சித்து, சொல்லு. ஏய், ஏன் பதட்டப்படுற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தான் சொன்னேன், ஆனா நீன்னு சொல்லல. ஓ, என்ன லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, அப்படிதானே? தைரியம் இல்லாம இல்ல மேகா, அப்புறம் சொல்லான்ட்டு இருந்தேன். லவ் பண்றேன்னு சொன்ன எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன தயக்கம். உன்னை நேரா கூட்டிட்டு போயிட்டு இவதான் நான் காதலிக்கிற பொண்ணு, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 11 மணிக்கு ஃப்ளைட்டு, ஒரு 7 மணி போல் ஏர்போர்ட்டில் இருந்தால் போதும். இந்த வீசா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் முடிச்சிட்டேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனாலும் நம்ம நாளை காலைல எஞ்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சித்து, நான் என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மேகா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம எதா இருந்தாலும் நாளை காலைல பேசிக்கலாம். சித்து, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன மேகா அது? 7 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும், 11 மணிக்கு ஃப்ளைட்னு சொன்னா இல்லையா? நிறைய பர்ச்சேஸ்லாம் வேற பண்ண வேண்டியது இருக்கு. வா போலாம். இல்ல சித்து, நீ எதுவும் பேசாத, வா போலாம். சித்து, வா முதல்ல. சித்து, நைட் தான் அவளுக்கு சொன்னல, ஒரு சித்து, சமாதானத்துக்கு போதும் ஆகுது. வா சித்து.
வா மேகா. சித்து நான் எதுவும் பேசாத, எதுவும் சொல்றேன் நம்ம பேசிக்கலாம் வா. சித்து வா மேகா. சித்து ஐயோ சித்து எனக்கு இங்க நிறைய முக்கியமான வேலை இருக்கு விடு. என்ன விட நம்ம கல்யாணத்தை விட முக்கியமான வேலையா? உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல சித்து. அப்போ நீ வரலையா? வரேன் சித்து, ஆனா இப்ப இல்ல. நீ நம்ம காதல உங்க வீட்ல சொல்லு. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வரதா வேண்டாமான்னு யோசிக்கலாம். என்ன மேகா மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஜோடியா எங்க அப்பா அம்மா முன்னாடி போய் நின்னு நான் மேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவளோட தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன உனக்கு யார காதலிக்கிறேன்னு சொல்ல தைரியம் வரல. அப்பவே உன் மனசுல என் வயசு ஒருத்தி இருக்கு. இந்த நிலைமையில எப்படி? என்ன மேகா சிரிக்கிற? நீ சின்ன பையன் மாதிரி பேசுற சித்து. நாம 2 பேரும் ஜோடியா உன் பேரண்ட்ஸ் முன்னாடி போய் நின்னு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னா அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது மேகா. நீ சின்ன பையன், உனக்கு யோசிக்க தெரியலையோ என்னவோ. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சின்ன பையனை ஏமாத்தி அதை விட மோசமான வார்த்தையில சொல்லணும்னா அவனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டியடின்னு என் மூஞ்சில காரி துப்புவாங்க சித்து. ஐயோ மேகா, எங்க அம்மா அப்பா அப்படி கிடையாது மேகா. நீ நினைக்கிறது தப்பு சித்து. நானும் சின்ன பொண்ணா இருந்திருந்தா இந்த சிச்சுவேஷன்ல நான் உன்னை விட வேகமா இருந்திருப்பேன். ஆனா நான் இதெல்லாம் யோசிக்கிற உன் அக்கா வயசுல இருக்கேன். நீ ஒவ்வொரு தடவையும் என்ன சமாதானப்படுத்தும் போதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னா என் உள் மனசு அழுதுகிட்டே இருக்கும். இந்த கவலையும் வேதனையும் நிரந்தரமா இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன். அப்படின்னா நீ உன் வழியா பார்த்துட்டு போ, நான் என் வழியா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். என்னை விட்டு நீயும் உன்னை விட்டு நானும் இருக்க முடியாது மேகா. இல்ல சித்து, நான் சந்தோஷமா வாழற வாழ்க்கைய பார்க்க தானே வந்தேன். அப்படி ஒரு வாழ்க்கை அமையலன்னதும் நீ எப்படி துடிச்சு போயிட்ட. அதே மாதிரிதான் நீ என்னோட வாழ்ந்தா உன் ஃபேமிலியில இருக்கிறவங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அவங்க சந்தோஷமா இல்லைன்னா கண்டிப்பா நாமும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ணிட்டோமோன்னு உன் மனசுல தோணுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் செத்த போனதுக்கு சமம். மேகா என்ன சொல்ற மேகா? உண்மைதான் சொல்றேன் சித்து. நமக்குள்ள என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஒரு வகையில நான் தான் அதுக்கு காரணம். எல்லா தப்பையும் உன் மேல சுமத்திக்காத, அதுக்கு நானும் தான் காரணம். பாத்தியா, உனக்கே தப்புன்னு தோணுது. ஐயோ மேகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மேகா. நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் அதுதான் உண்மை சித்து. ஆனா ஒரு விஷயம், நீ என் வாழ்க்கையில நான் என்ன இழந்தனோ அதை மீட்டு கொடுத்துட்டேன். நான் இள வயசுல ஒருத்தனை காதலிச்சிருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனோ அந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துட்டேன். உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு ஆனந்தப்படுவேனோ அந்த ஆனந்தத்தை மீட்டு கொடுத்துட்டேன். இது போதும் சித்து. மீதி இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் என்னால வாழ முடியும். நீ இல்லைங்கிறதுக்காக நான் பழையபடி மாறிடுவேன்னு மட்டும் நினைக்காத. ஒரு 60 வயசு ஆண் ஒரு 20 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமுதாயம் ஏத்துக்கும். அதே ஒரு 40 வயசு பொண்ணு ஒரு 20 வயசு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமுதாயம் அதை ஏத்துக்க மறுக்குது. இதுதான் யதார்த்தம். மேகா மேகா மேகா. சித்து சித்து வேண்டாம் சித்து. சித்து நான் சொல்றத கேளு. உனக்கு இன்னும் எவ்வளவு வாழ்க்கை இருக்கு. நீ இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போ. நீ வர அந்த நாள் தான் எனக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம். இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்தா அவங்க கிட்ட மேகா தான் என்னோட முதல் காதலின்னு நீ என்ன பார்த்து சொல்லும் போது வெக்கத்தால என் முகம் செவக்கணும்.
காதல் வலி தந்தாள் இந்த சூறாவளி யோ நெஞ்சில் முள்ளில் செடி நட்டாள் எந்தன் காதல் கொடி பேசி தைத்தாயடி ஊசி வேதனை ஆராதடி ஏன் இன்னும் நீ என்னை கொள்கிறாய் செல்லென்கிறாய் பெண்ணே தீயள்ளி நீ சொல்லில் கலந்து ஏன் வீசினாய் வாடினேன் மனம் நொந்து இங்கு ஏங்கினேன் முதல் முறை கண்கள் வேர்க்கிறேன் துடைத்திட வர நீ இல்லை எனக்கென்றும் இங்கு நீ இல்லை கவனிக்க இங்கு ஆளில்லை ஏன் இந்த நிலையோ